அத்தியாயம் 3. மனிதர்களின் மனம் விசித்திரமானது. உண்மையில் தன்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் அல்லது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அதிலும் இரத்த சம்பந்த உறவுகளிடத்திலும் நெருங்கிய நட்புகளிடமும் அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த மதித்தல் கவனித்தல் தவறும் போது அல்லது சூழ்நிலையால் தவிர்க்கப்பட நேரும் போது அதனுடைய ஈகோவானது கிளம்பி கோபம் என்ற அஸ்திரத்தை கையில் எடுத்து வார்த்தை எனும் அம்புகளால் எதிராளியின் மனதை சல்லடையாக்குகிறது. நீ என்னை மதித்தாயா? மதிக்கல இல்ல, இப்ப நான் உன்னை மதிக்காத போது உனக்கு எப்படி வலிக்கிறது? அப்படித்தானே எனக்கும் வலித்திருக்கும். பட்டால்தான் தெரியும். மனது கொக்கரிக்கிறது. பழிக்கு பழி என்று வக்கரித்து போய் செய்யும் செயல் எதிர்வினையை ஏற்படுத்துகிறது. உறவுகளுக்கும் ஒரு தடவை விரிசல் விழுந்துவிட்டால் பின்னர் யார் விட்டு கொடுப்பது என்ற ஈகோவில் பெரும்பான்மையான உறவுகள் காணாமல் போய்விடுகின்றன. பவானி டீச்சராக இருந்ததால் பொறுமையும் அன்பும் எதையும் சாதிக்கும் என்பது தெரிந்து இருந்ததால் தங்கள் போட்ட சிக்கலின் நுனியை தாங்களே அவிழ்க்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருந்தார். மாப்பிள்ளை வீட்டு ஆட்களுக்கு ஏற்கனவே மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது இருக்க, இங்கு ஆரம்பமே சரியில்லை என்பதால் முதலில் சம்பந்தியின் உரிமையை அவருக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாய் இருந்தார். அவரின் அதிர்ஷ்டம் பூரணியும் இங்கு நல்லவராய் நியாயம் தெரிந்தவராய் இருந்தது. அதனாலேயே எல்லாவற்றையும் பூரணியின் முடிவுக்கே விட்டுவிட்டு இனி இவள் உங்கள் பொறுப்பு என்று சொல்லாமல் சொல்லி சென்றது பூரணியின் மனதில் இவர்கள் நல்லவர்கள் என்று இடம் பிடிக்க உதவியது. மற்றும் தங்கள் பெண்ணிடம் இவர்களை பற்றி எதுவும் கேளாமல் தன்னிடம் மட்டுமே பேசி சென்ற அந்த பண்பு தானாக பார்த்திருந்தால் கூட இத்தனை நல்ல சம்பந்தம் அமைந்திருக்குமா என்ற எண்ணம் பூரணியின் மனதில் தோன்ற அவள் ஒரே நாளில் தனது மகனையும் மருமகளையும் மன்னித்தாள். வாவ், சபாஷ் பவானி, நீங்க ஒரு தேர்ந்த ஆசிரியர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் என்று இன்னிலா அம்மாவுக்கு சர்டிபிகேட் வழங்கி கொண்டால் மனதில். அவர்கள் சென்றதும் வெளியே கிளம்பிய மகனை, நந்து எங்க போற என்று கேட்க, என்னோட கடைக்குமா என்றார். நீ எங்கேயும் போக வேண்டாம், கடப்பையனை அழைச்சி ஷெட்டை பூட்டி சாவியை கொண்டு வந்து தர சொல்லு. வினிதா, மதனி பெட்டியெல்லாம் அண்ணன் ரூம்ல கொண்டு போய் வை. அவளை ட்ரெஸ் மாத்த சொல்லு. மடமடவு என்று உத்தரவிட்டவள் இரவு உணவு தயார் செய்ய அடுக்கலைக்குள் நுழைந்து கொண்டாள். வாங்க மதனி என்று அழைத்து கொண்டு மாடி ஏறிய நாத்தனாருடன் தானும் ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டு மாடி ஏறிய இந்நிலா மாடியில் ஒரு அறையும் அதிலேயே அட்டாச்டு பாத்ரூமும் ஒரு மொட்டை மாடியும் இருப்பதை பார்த்து, அடடா, மொட்டை மாடி நல்லா இருக்கே என்று சொல்ல, ஆமா மதனி, வெயில் காலத்துல நானும் அண்ணனும் பெரும்பாலும் மொட்டை மாடியில தான் உட்காந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அம்மா இங்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவாங்க. நாங்க சேர்ந்து சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு படுக்க பரப்பு மணி 12 அடிச்சிடும் என்று சொன்னாள். மதனி, நீங்க ட்ரெஸ் மாத்துங்க, நான் கீழே போய் இன்னொரு பெட்டியை கொண்டு வரேன் என்று சொல்லி கீழே செல்ல போக, வினி, நைட்டி போட்ட அத்தைக்கு பிடிக்குமா என்று அவளிடம் கேட்டாள். அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நான் நைட்டி தானே போட்டிருக்கேன் என்று சொல்லிவிட்டு கீழே செல்ல, அவள் சென்றதும் புதிய நைட்டி ஒன்றை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்து அதை மாற்றி அவள் சேலையை மடித்து கட்டிலில் விரித்து விட்டாள். தனது போனை எடுத்து பார்க்க மிஸ்டு கால்கள் அதில் இருக்க யார் என்று பார்த்துவிட்டு போனை அணைத்து விட்டாள். அதற்குள் இன்னொரு பெட்டியுடன் வந்த வினிதா அதை அங்கு வைத்துவிட்டு, வாங்க மதனி, சாப்பிட போகலாம் என்று அழைத்து கொண்டு கீழே வந்தாள். மெதுவாக பூரணியின் அருகில் சென்று, நான் ஏதாவது உதவி பண்ணவா என்று கேட்க, எல்லாம் ஆச்சு, இதை கொண்டு போய் டேபிள்ல வை என்று கூறிவிட்டு, நந்தோ சாப்பிடவா என்று குரல் கொடுக்க அடுத்த நொடி அவன் இறங்கி வந்தான். உட்காருங்க 3 பேரும் என்று கூறி தட்டுக்களை வைக்க, இருக்கட்டும் அத்தை, நான் உங்க கூட சாப்பிடுறேன் என்று கூறியவள் அண்ணனுக்கும் தங்கைக்கும் பரிமாற தன் தட்டில் பொன்னிற வளையல்கள் மின்ன பரிமாறிய வெண்ணிற கைகளை பார்த்தவன், இவளோட அழகுக்கும் படிப்புக்கும் வேலைக்கும் தான் தகுதியானவன் தானா என்ற எண்ணம் மனதில் ஓட தலையை குனிந்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான். என்ன பாஸ், நீங்க ஹீரோ ரெஞ்சுக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தகுதி பத்தி இப்ப யோசிக்கிறீங்க? நம்புங்க, நீங்க தான் அம்மனிக்கு பொருத்தமான ஆள். நந்து, நாளைக்கு உனக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட என்னை கூட்டிட்டு போ. நல்ல நாள் பார்த்து மடு வீடு போக நாள் பார்த்துடலாம். அப்படியே நம்ம நெருங்கின சொந்தத்துக்கு மட்டும் அன்னைக்கு அழைப்பு வச்சிடலாம் என்று சொல்ல அவன் மௌனமாய் தலையாட்டினான்.
வினிதா, நீயும் மதனையும் உன்னோட அறையிலேயே படுத்துக்கோங்க, நான் ஹால்ல படுத்துக்கிறேன் என்றவள் தனக்கும் மருமகளுக்கும் தட்டில் பரிமாறிவிட்டு வா சாப்பிடலாம் என்றாள். நந்து மாடி அறைக்கு சென்றுவிட வினிதாவின் அறையில் நுழைந்தவள் தூக்கம் வராததால் வினிதாவிடம் பேச்சு கொடுத்தாள். அவ்வளவுதான். மடைத்திருந்த வெள்ளம் போல தன்னோட படிப்பு, அண்ணனின் படிப்பு. அண்ணன் படிக்கும் போதே அப்பா தவறியது, அதனால் மேலே படிக்க வசதி இல்லாமல் அண்ணன் வேலை தேடியது. அது கிடைக்காமல் மெக்கானிக் செட் திறந்தது. படிப்படியாய் முன்னேறியது. அண்ணன் பொறுப்பாய் குடும்பத்தை கவனிப்பது. அண்ணனின் முன்கோபம், அம்மாவின் அன்பு எல்லாம் கொட்டி தீர்த்தாள். ஒரு வழியாய் மறுநாள் ஜோஷியரிடம் மறுவீட்டுக்கு அடுத்த வாரத்தில் ஒரு நாள் குறித்து வாங்கி வந்தனர். தன்னுடைய செலவில் இன்னிலாவுக்கு ஒரு பட்டுப்புடவையும் வினிதாவுக்கு ஒரு பட்டுப்புடவையும் வாங்கி வந்தான். தங்கை கையில் கொடுத்து பிளவுஸ் தச்சு மறுவீடு போகும்போது போட்டுக்கோ என்று சொல்ல, என்னதுனா என்று வினிதா கேட்க, பட்டு சேலை என்றவன் இன்னொரு கவரை எடுத்து அவளிடம் கொடுத்து, உங்க மதனி கிட்ட கொடு என்று சொல்லிவிட்டு மா என்று அழைத்து கொண்டே உள்ளே சென்று விட்டான். ஏன், அது என் கையில கொடுத்து ஆகாதம்மா என்று மனதுக்குள் புழுங்கிக் கொண்டே வாங்கி கொண்டவள், நீ யார்கிட்ட பிளவுஸ் தைக்க கொடுப்ப என்று வினிதாவிடம் கேட்டாள். என்னடா என்று கேட்ட அம்மாவின் கைகளில், இந்தாமா சேலை, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுல உங்க 3 பேருக்கும் எடுத்துட்டு வந்துட்டேன், பிடிச்சிருக்கா பாரு, என்னை மன்னிச்சிருமா. என் கல்யாணத்துக்கு உனக்கும் தங்கச்சிக்கும் உங்களை கூட்டிட்டு போய் உங்க ஆசைப்படி பிடிச்சதா எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதெல்லாம் சரிப்படாதுன்னு தான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன் என்று சொல்ல, அவனுடைய கரிசனத்தில் மனம் நெகிழ்ந்தவர், பரவாயில்லடா, இப்பவும் உனக்கு எடுத்து கொடுக்கணும்னு தோணி இருக்கேன், அதுவே சந்தோஷம் என்றார். பூரணி போன் பண்ணி பவானியிடம் விஷயத்தை சொன்னதும் அன்று மாலையே தனது கணவருடன் வீட்டிற்கு வந்தார். வாங்க சம்மந்தி என்று பூரணி அழைக்க, வாய் நிறைய சிரிப்புடன் எப்படி இருக்கீங்க மதனி என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தார். நல்லா இருக்க மதனி என்று பூரணியும் உறவு முறையை பலப்படுத்த, உட்காருங்க அண்ணாச்சி, உட்காருங்க மதனி என்றவர் மகளிடம், ஏ வினி, அண்ணனுக்கு போனை போட்டு வர சொல்லுமா. இன்னிலா, கீழே வா, உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க என்று அழைக்க, மாடியிலிருந்து இறங்கி வந்த இன்னிலா, வாங்கப்பா வாங்கம்மா என்றவள் அப்பாவின் அருகில் வந்து பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். சற்று நேரத்தில் பைக் சத்தம் கேட்கவும் இன்னிலா எழுந்து அடுக்கலைக்குள் நுழைய, உள்ளே வந்த நந்தகுமார் இன்னிலாவின் அம்மா அப்பாவை பார்த்ததும் வாங்க என்று பொதுப்படையை அழைக்க, அவர்களுக்கு குடிக்க காஃபி எடுத்து வந்த பூரணி, நந்து வாங்க மாமா, வாங்க அத்தன்னு சொல்லு, இன்னும் என்ன, இனி அவங்க தான் உன் மாமனார் மாமியார், முறை தெரியாதா உனக்கு என்று மகனை கடிய, இருக்கட்டும் தங்கச்சி, பழக்கம் இல்லைல்ல, கொஞ்சம் தயக்கமா இருக்கும் மாப்பிள்ளைக்கு, போக போக சரியாயிடும் என்று பவானி சொல்ல, அது எப்படிடா, இவங்கெல்லாம் ஒரே நாள்ல எல்லாத்தையும் பழகிடுறாங்க. எதுக்கும் சாலவன் பாப்பையாவுக்கும் சொல்லணும், அவர் வேஸ்டா வாங்க பழலாம்னு யாரையும் கையை பிடிச்சு இழுக்க மாட்டார். பழக்கம் இல்லைன்னா பழகிக்க வேண்டியதுதான், இதெல்லாமா வளர்ந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க என்று ஜாடையாக மகனையும் மருமகளையும் சாட, அதெல்லாம் பழகிடுவாங்க தங்கச்சி, நீங்க கவலைப்படாதீங்க, சின்ன சிறுசுங்க தானே, போக போக சரியாயிடும் என்று மகளையும் மருமகனையும் தாங்கி பிடிக்க, என்னடா இவங்க பண்ற அலம்பல் தாங்கலைய என்று நினைத்தபடியே தனது மனையாளை பார்க்க அவளும் அதே நினைவோடு அப்போது அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். காந்தம் போல தன்னை கவர்ந்த கண்களோடு தன் கண்ணை கலக்க விட்டான். அவன் பார்வையின் வீரியம் தாங்காது கன்னத்தில் செம்மை படர தலை கவிழ்ந்தவளை அவன் கண்கள் ரசனையோடு பார்த்தது.